அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. ஸோ கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சிச்சு. வின்னர் யாருன்னு பார்த்துட்டோம். ஒரு விதத்தில் சந்தோஷம். அதாவது விஷால் தான் ரன்னர் அப் அப்படின்னு நம்ம நேற்று காத்து வாக்கில் கேட்டோம். பட் நல்ல வேலை அது இல்லை. ஸோ அது ஒரு விஷயத்தில் வந்து ஓகே. பட் நாட் ஓகே அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ரயான் வந்து வந்திருக்கலாம் 3rd பிளேஸில். அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ரயான் வந்து 5th பிளேஸில் இருந்தது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது ஒரு விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிராண்ட் ஃபினாலேக்கு 6 மணி நேரம் வந்து ஒரு நிகழ்ச்சி வேர்த்தா? என்னை பொறுத்த வரைக்கும் 6 மணி நேரம் தேவையே இல்லை. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ட்ராகியாக ஒரு 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 சில சமயங்கள் ஒரு படம் பார்க்க போகும்போது அந்த மெயின் கதைக்கு வராமல் அப்படியே இழுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் 6 மணி நேரம் வரத்தே இல்லை. போட்டு இழுன்னு இழுத்த மாதிரி இருந்துச்சு. என்னோட தாட்ஸ் அது. உங்களோட தாட்ஸ் என்னன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த டாப் 5க்கு வந்து சில டாஸ்க்லாம் வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் செஞ்சுருக்கலாம். இந்த கண்ணாடிக்கிட்ட போய் நீங்கள் பேசுங்கன்னு சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் அது கிரிஞ்சாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேறு ஏதாவது யோசிச்சுருந்துருக்கலாம். இந்த மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணியிருந்துருக்கலாம். இல்லைன்னா யூஸ்வலாக பண்ணுற மாதிரி டக்குன்னு எல்லோரையும் எவிக் பண்ணிவிட்டு மெயினான விஷயத்துக்கு வந்துருந்துருக்கலாம். அது ரொம்ப ட்ராகியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ட்ரோஃபி கொண்டாந்து வச்சுட்டு டாப் 3 வந்து ட்ரோஃபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரோஃபிக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு. ஐயோ என்னங்கடா பண்ணுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இதிலெல்லாம் வந்து எனக்கு வந்து என்னென்னா, ஹைலைட்டாக நான் சொல்லணுன்னா, சௌந்தர்யா ரொம்ப க்யூட்டாக பேசுனதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து யாரையும் சப்போர்ட் பண்ணி நான் யாருக்கும் ஓட் கூட பண்ணல. ஏன்னா நான் வந்து சப்போர்ட்டும் பண்ணல, நம்ம வந்து யாரையும் எதிர்க்கவும் இல்லை. நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது அவங்களுடைய எப்படி அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமில் டே 1லேருந்து இப்போ 105 டேஸ் வரைக்கும் எப்படி வந்திருக்கிறாங்கன்றத அவங்களோட ப்ளே கேம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம பேசுகிறோம். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்த்து தான் பேசுகிறோமே தவிர வேறு எந்த விதமான, ஏன்னா நம்ம வந்து சில பேர் டக்குன்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு வந்து ஜெலஸ்ஸு வன்மம்னு. எனக்கு யார் மேலேயும் எந்த இதுவுமே இல்லை. யார் வின் பண்ணியிருந்தாலும் டிசர்விங்கான ஒரு ஆள் வின் பண்ணும்போது அதில் வந்து நம்ம ஓகே. ஸோ அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது என்னோடய இதில். அண்டு அதாவது விஷால் பேசும்போதும் பவித்ரா பேசும்போது அந்த டாப் 5 வந்து அந்த கண்ணாடி முன்னாடி பேசும்போது பார்த்திங்கன்னா, விஷால், சௌந்தர்யா, பவித்ரா அவங்களாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஜெனுவினாக அவங்களுடைய அவங்க கண்ணு மூடிட்டு இருக்கும்போதே கண்ணில் கண்ணீர் வரும்போது அவங்களால அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த உணர்வு வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, தெரியுது. வேறஸ் வந்து ரயான் வந்து ரொம்ப ஆல்வேஸ் எனக்கு தெரிஞ்சு ரயான் ஒரு 2 3 தடவை தான் அழுதுருக்கான். ஒரு தடவை நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஒரு வந்து அந்த வைல்ட் கார்டில் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 or 2 டே வந்து 1 or 2 வீக்ஸ்க்குள்ளார வந்து ஐ திங்க் சாச்சனா வெளியாகும் போது சம்படி காட் எவிக்டட். அப்போ வந்து அழுதான். ஜாக்லின் கிட்ட உட்காந்து அழுவான். என்னென்னாச்சு அவன் போனதான தெரில, என்னமோ தெரில ஒரு மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐ திங்க் லாஸ்ட்டாக யாரோ எவிக்ட் ஆகி போகும்போது ஹீ கரைட். அதர் தென் தட் நான் வந்து அந்த பையனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனை தான் நான் பார்த்துருக்கேனே தவிர அழுவது பார்த்ததில்லை. பட் ஓப்பனாக சொல்கிறேன், முத்துக்குமரன் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு, வாழ்த்துக்கள். பட் எனக்கு வந்து ஜெனுவினாக தெரியவே இல்லை. முத்துக்குமரனை பார்க்கும்போது எனக்கு ஜெனுவினாக தெரியவே இல்லை. அவர் வந்து இந்த ப்ரோக்ராமுக்காக ரொம்ப பக்காவாக அழகாக பிளான் பண்ணி இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன டாஸ்கில் எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சு அழகாக பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறார். ஸோ ஹீ வாண்டட் டு வின் அண்ட் ஹீ ஒன் த ட்ரோஃபி. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அழுவுறது அதெல்லாம் வந்து ஒருத்தங்க அழுகுறாங்கன்னா அந்த உண்மையிலே வந்து அந்த கண்ணீர் வந்துடும். அவர் கண்ணீர் வரவும் மாட்டேங்குது, ஆனால் ட்ரை பண்ணுறாரு, அழகிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. எஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணுறவங்களாம் வந்து நீங்கள் கோவப்படுவீங்க, என் மேலே திட்டுவீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என் மனசில் இருக்கிறது நான் சொல்கிறேன், உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. ஸோ அதனால் அதில் நான் வருத்தப்படலை.
ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். என் மைண்டில் என் மனசில் என்ன பட்டுதோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் சௌந்தர்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னசென்ஸ் இருக்குது. இப்போது அந்த ட்ரோஃபிகிட்ட பேசுன்னு சொல்லும்போது ஒரு உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பிளேயராக இருந்தால் அந்த ட்ரோஃபிகிட்ட பேசுன்னா அதை வந்து கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பேசுவாங்க. பட் நீங்கள் வந்து அந்த இன்னசென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசும்போது நான் என்னத்தை சொல்கிறது, உங்ககிட்ட வேறு பேசணுமா அப்படின்னு ஒரு சொல்கிற டைலாக்லேயே தெரியுது அந்த பொண்ணோடைய வெகுளித்தனம் எவ்வளோ இது இருக்குதுன்னு தெரியுது பாருங்கள். நம்ம வந்து வெளியில் சரி யார் தான் பிஆர் வச்சு வராமல் இருக்காங்கலாம் கேட்காதீங்க. எல்லாருமே பிஆர்னால் எல்லாருமே அவங்களோட சப்போர்ட் பண்ணுறவங்க உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த பெய்ட் பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் எவ்ரிபடி வில் டூ இட். மேபி சில பேர் அதை செய்கிறாங்க, சில பேர் செஞ்சுருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது பெய்ட் பாட்ஸ்ன்றது கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. உள்ளே வந்து ஒரு விதமான சப்போர்ட் வெளியிலேருந்து எத்தனையோ சீசன் பிக் பாஸ் பார்த்துருக்குறோம். எவ்வளோ நெகட்டிவிட்டி, எவ்வளோ வெளியில் வந்து அவங்களுக்கு கடுமையான விமர்சனங்கள்லாம் வெளியே வருதுன்னு பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த விமர்சனங்கள்லாம் வரும்போது அதுக்கு எதிர்கொள்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து எதாவது பண்ண முடியுன்ற ஒரு தாட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ நம்ம அதை மட்டுமே ஹைலைட் பண்ணி இவங்க பிஆர்னால தான் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கடைசியில் மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, பிஆர் ஓட்டு போடல, புரியுதுங்களா? அது பிஆர்ன்றது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தான். இப்போ முத்துக்குமரன் இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது என்ன, அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது தானே, ப்ரொமோட் பண்ணுறது தானே. இப்போ வந்து ஒரு சோஷியல் ஹேண்டலில் வந்து இப்படி ஒரு கண்டஸ்டன்ட்க்கு ஒன்றுமே போடலன்னா அது சப்போர்ட் கிடையாது. அவங்க வந்து சுயமாக அவங்களோட டேலண்ட்டை வச்சு வெளியே வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. பட் எவ்ரி கண்டஸ்டன்ட் ஹூ வென்ட் இன்சைட் ஹேட் சம்திங் டு ப்ரொமோட் ஆன் தியர் இன்ஸ்டாகிராமில். அவங்க எதாவது போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க உள்ளே இருக்கும்போதும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்க அட்மினோ யாராவது போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் இருக்கும்போது எனக்கு போட்டுகிட்டு தான் இருந்தாங்க, எனக்குன்னு ஒரு அட்மின் இருந்தாங்க, போட்டுகிட்டு தான் இருந்தாங்க. பிகாஸ் இட்ஸ் லைக் இட் இஸ் நாட் ஒன்லி அது ப்ரொமோஷன்றதை விட ஹைலைட் பண்ணிவிட்டு காட்டுறது. ஏன்னா இப்போ இந்த கேமில் நாங்கள் விளையாடுறோன்னா நாங்கள் உள்ளே எஃபர்ட் போடுறோம், வெளியில் வந்து அது சரியாக தெரியலன்னா இட் வில் அஃபெக்ட் அவர் கேம் ஆல்சோ இல்லை இன்சைட். ஸோ அது வெளியில் இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னு காட்டும் போது தான் வந்து பப்ளிக் பார்ப்பாங்க. பப்ளிக் பார்க்கும்போது அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் பார்ப்பாங்க, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்க்கும்போது தான் இந்த அந்த பார்க்குற வியூஸ் தான் வந்து ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுது, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே செய்கிறாங்க. ஸோ இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பிஆர் மட்டுமே வச்சுட்டு ஒரு கான்டெஸ்ட்டில் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. அது வந்து பிக் பாஸாக இருக்கட்டும், இல்லை ஜோடி நம்பர் 1 இருக்கட்டும், இல்லை சூப்பர் சிங்கராக இருக்கட்டும், இல்லை சரிகமாவாக இருக்கட்டும், எனி ஷோ எப்படி இருந்தாலும் உள்ளேருந்து அவங்க போடுற எஃபர்ட்க்கு வெளியில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது வந்து பப்ளிக் வியூவர்ஷிப்பாக இருக்கட்டும், பப்ளிக் ஓட்டிங்காக இருக்கட்டும், ஈவன் ப்ரமோட் பண்ணால் தான் அது வந்து அவங்கள போய் சேரும், இல்லைன்னா சேராது. ஸோ ஐ திங்க் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹைலைட்டாக சொல்லணுன்னா சௌந்தர்யாவோட பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஷி வாஸ் ஸோ ஃபனி. அண்ட் விஷால் சவுண்டட் அ பிட் கொஞ்சம் அந்த ரியலைசேஷன் பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் மாறின மாதிரி தெரிஞ்சிச்சு, விச் இஸ் குட், விச் சவுண்டட் குட். ஐ திங்க் ஹீ வில் டெஃபினெட்லி வில் மேக் அ சேஞ்ச் நினைக்கிறேன். அவர் லைஃப்பில் மாற்றி இதை பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் ரயான் வெளியாகும் போதும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வெளியானது, யூனோ லைக் அதெல்லாம் அதுதான் ஜெனுவினிட்டி சொல்கிறது. ஈவன் பவித்ரா வென் ஷி லாஸ்ட் ஷி காட், அவங்க வந்து 4th place கிடச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த உண்மையை அதை மறைக்க தெரில. ஆக்சுவலாக உங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சான்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு சார் அப்படின்னு வந்து அந்த நான் எதிர்பார்க்கல சார் அப்படின்னு சொன்னது வந்து அந்த மனசில் யதார்த்தமாக வெளியே வர்ற விஷயங்கள், உண்மையான விஷயங்கள் வெளியே வர்றது. இப்போ முத்துக்குமரன்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பேசினாலும் அவர் வந்து ரொம்ப தெளிவாக என்ன பேசணுங்கிறத அழகாக ப்ராக்டிஸ் பண்ணியே வந்திருக்கிறாரு. ஒரு ஃபைனல்ஸில் நான் வின் பண்ணிட்டேன்னா நான் இந்த விஷயங்கள்லாம் பேசணும், அந்தந்த விஷயங்கள்லாம் பேசணும். ஜெயிக்கிற பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு 2-3 பேர் கேள்வி கேட்குறாங்க. 3 பேர் கேள்வி கேட்கும்போது 2 பேர் வந்து ஜெனுவினான பதில் சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நகை போடணும், எங்கள் அம்மாவுக்கு வந்து
எங்கள் அப்பா அப்பாவை கேட்காதீங்க, அப்பா இந்த காசுலாம் பார்த்துட்டாரு, அம்மாவுக்கு நகை போடணும், எனக்கு ஒரு கார் வாங்கணும். இதெல்லாம் வந்து இன்னசென்ஸ். பட் முத்துக்குமரன் பேசும்போது என்ன சொல்கிறாரு, நான் வந்து வீடு கட்டி பாதியில் இருக்குது, ஓகே, அதுக்கு ஒரு சின்ன லோன் வாங்கியிருக்கிறேன், அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது வந்து முடிச்சிருக்கலாம். இல்லை, நான் வந்து முத்துக்குமாரோட புத்தகங்கள் வாங்குவேன், அதை வந்து சீர்திருத்த பள்ளி கொடுப்பேன், சிறைச்சாலைக்கு கொடுப்பேன், அரசு பள்ளிகளுக்கு கொடுப்பேன். அது நீங்கள் சொல்ல தேவையில்லையே. நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை பின்னாடி செய்யுங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இப்போ அஜித் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் செய்கிறாருன்னா அதை வெளியில் காட்ட மாட்டார். இவர் விஜயகாந்த் நிறைய செஞ்சுருக்கிறாரு, அதை வெளியே காட்டலை. இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க அவங்களுடைய மன்றம் சார்பாக அவங்களோட இதில் கோயம்பேட்டில். இதெல்லாம் வந்து இப்போ தான் தெரியுது. அவர் இத்தனை வருஷமாக செஞ்சது யாருக்குமே அதை சொல்லி காட்டல. நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. எனக்கு வந்து என்னோடய பழக்கம் ஒன்று இருக்குது, எங்கள் அப்பாட்டேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, நான் வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் தெரிஞ்சால் கூட சில பேர் அந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லும்போது கூட நான் தெரியாத மாதிரி அப்படிங்களா, ஓகே அப்படின்னு கேட்டுப்பேனே தவிர அதை வந்து நான் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டேன். பட் உண்மையிலே வந்து முத்துக்குமரனும் சரி, இன்னொரு சில கண்டஸ்டன்ஸும் சரி, அவங்களாம் வந்து எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க நிறைய பேர் உள்ள. அது வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்கன்னா ஐ திங்க் இன்னும் இப்போ இவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா இந்த வெற்றிக்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரத்துக்கு அது ஒரு மாற்றம் உருவாக்குனாங்கன்னா அது கண்டிப்பாக இன்னும் நல்லபடியாக ஒரு என்ஹான்ஸ்டான ஒரு இதாக இருக்கும் லைஃப். ஸோ அது மட்டும் சில பேர் பார்த்துக்கணும். அது வந்து லைக் இவர் ஆர்னவுக்கு சொல்லுவார், நீங்கள் வந்து இப்போது கேம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஏன் அப்படி யோசிக்கிறீங்க, அவசரப்படாதீங்க, கரெக்டாக பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் அந்த நிறைய மாற்றங்களை வந்து மாற்றிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஐ திங்க் தே வில் கோ பிளேசஸ். அது ஒரு விஷயம். மற்றபடி எல்லா ட்ரெஸ்ஸிங்லாம் ஒரு மாதிரி எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா விஷாலோட ட்ரெஸ்ஸிங் பிடிச்சிருந்துச்சு. ஜாக்லினுக்கு ஒரு நல்ல ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. ஜாக்லினுக்கு வந்து ஸ்டே ஸ்ட்ராங்னு கொடுத்தாங்க, ஆனந்திக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு கொடுக்கறதுக்கு ஆனந்திக்கு எனக்கு தெரில, அது விஜய் சேதுபதியோட ஃபேவரட்ன்றனால கொடுத்துட்டாங்களான்னு தெரில. ஆனந்திக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு என்னன்னு தெரில. பட் கேம் சேஞ்சர் மஞ்சரின்றது வந்து ஓகே, பிகாஸ் அவங்க வந்து அதெல்லாம் செஞ்சாங்க. இந்த டெவில் வெர்சஸ் டீமன்ஸ், அந்த ஏஞ்சல் வெர்சஸ் டீமன்ஸில் அவங்க பண்ணது அதாவது எனக்கு வந்து அவங்க விளையாட்டு பிடிக்கல. ஆனால் மஞ்சரி வந்து அந்த கேமை வந்து வேறு மாதிரி ஒரு டைமென்ஷன் கொண்டு போனது வந்து அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மேபி அதை தான் இவங்க ஹைலைட் பண்ணி சொல்கிறாங்க நினைக்கிறேன். அங்கங்கே ஒரு இடத்துல கேம் சேஞ்ச் பண்ணுது, பேசுகிறது, கொள்வது, ஏன்னோ அது. அப்புறம் வந்து பெஸ்ட் கேப்டன் ஆஃப் தி சீசன் வந்து தீபக் கொடுத்தாங்க. ஓகே, யா, ஓவரால் இந்த 15 வீக்ஸில் வந்ததில் கேப்டனில் வந்து ஐ திங்க் தீபக் டிசர்வ்ஸ் டு கெட் தட். பட் எல்லா சீசன்லேயும் பெஸ்ட் கேப்டனான்னு எனக்கு சொல்ல தெரில, ஏன்னா மற்ற சீசன்லாம் இன்னும் நம்ம மறந்துட்டோம். ஸோ யார் என்ன பண்ணாங்கன்றதே நமக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி ஞாபகப்படுத்தியோன்னா கம்பேரிசன் நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு அது அப்படி கம்பேர் பண்ணாமல் வெறும் இந்த சீசனில் பெஸ்ட் கேப்டன்னா ஓகே, ஐ திங்க் தீபக் டிசர்வ்ஸ் டு கெட் தட் அவார்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன டாஸ்க் பீஸ்ட் வந்து ரயான் கொடுத்தாங்க. பட் ஆக்சுவலாக ஓப்பனாக பார்த்தீங்கன்னா ரயான் கூட வந்து டாஸ்க் பீஸ்ட்ன்றது வந்து இந்த டிடிஎஃப்க்கு தான் ஹீ பிளேட் ரொம்ப எஃபர்ட் போட்டு விளாண்டது. அதுக்கு முன்னாடிலாம் டாஸ்க் வந்து அவ்வளோ ரயானே பெருசாக தெரியல. ஆக்சுவலாக ரயான் வந்து இந்த டிடிஎஃப் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கோவா கேங்னு ஒரு கேங் பிரிஞ்சதுக்கப்புறமா அப்புறம் தான் வந்து ஹீ ஷைன்டு. அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃபே ஆச்சு. அதுதான் எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக டேக் ஆஃப் ஆனீங்க, ஸ்டார்டிங்லேயே டேக் ஆஃப் ஆகிருக்கலாம்னு சொன்னது வந்து ஈவன் ரயானே ஒத்துக்கிட்டா போல். நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் போல இருக்குது. ஃபஸ்ட் வீக் விட்டு செகண்ட் வீக்கில் வந்து நான் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன்னு. அது உண்மை. ஸோ டாஸ்க் பீஸ்ட்னு சொல்ல முடியாது. டாஸ்க் பீஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஃபீமேல்ஸ்லேயே அவ்வளோ பேர் டாஸ்க் பீஸ்ட்டாக தான் இருந்தாங்க. ஸோ ஓகே, அது வந்து அந்த பேர் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, அந்த பட்ட பேர், அதனால் அந்த பட்ட பேர் கொடுத்துட்டாங்க. மற்றபடி வேறு யாருக்கு அட்டென்ஷன் சீக்கர் வந்து ரன் ஆஃப் கொடுத்தாங்க. அந்த பையன் வந்து இப்போவும் அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரி ஏதோ ஒன்று பண்ண பார்த்தான். ஆக்சுவலாக ஸ்டேஜில் போய் அப்பப்போ உட்காருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த அவார்ட்ஸ் கிவன்.
அண்ட் கம்மிங் பேக் டு ஸ்டைலிங், ஐ திங்க் ஸ்டைலிங் குட் ஹவ் பீன் பெட்டர். என்னென்னமோ கச்சா மச்சான் இங்கே வெட்டி அங்கே வெட்டி என்னென்னமோலாம் சட்டை போட்டிருந்தாங்க எல்லோரும். ஐ திங்க் அதில் பெஸ்ட் ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் விஷால், ரயான், முத்துக்குமரன் கூட அந்த பிளாக் சூட் நல்லா இருந்துச்சு, டக்ஸு. சௌந்தர்யாவோட காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு, அந்த கவுன் அது லைக் அ வெட்டிங் கவுன் மாதிரி அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு யார், ஐ திங்க் அர்ணவோட ட்ரெஸ்ஸிங் ஓகே, ஜாக்லினோட ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்துச்சு. மற்றவங்கெல்லாம் வந்து என்னமோ போட்டு வந்திருக்காங்க, என்ன போட்டு வந்திருக்காங்கன்னே புரியாமல் ஒரு மாதிரி போட்டு வந்திருக்காங்க. ஆனந்தி கூட ஓகே தான், மற்றவங்க ட்ரெஸ்ஸிங்லாம் இன்னும் பெருசாக இல்லை, அது எல்லாமே ஸ்டைலிஷ் தான் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக திங்க் பண்ணுறாங்கன்னே தெரில. விஜய் சேதுபதியே கிறிஸ்மஸ் ஃபீல்டில் ஃபுல் ரெட் அண்ட் ரெட்டில் இருந்தார், அதுவுமே ஒரு மாதிரி ரொம்ப ஃபுல் வெல்வெட்டில் சூட் போட்டிருந்தார். மற்றபடி ஓகே, இட் வாஸ் 6 ஹவர்ஸ்க்கு ஒர்த் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி நம்ம 9:30க்கு ஆரம்பித்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு 11:30 வரைக்கும் பண்ணி முடிச்சிருக்கலாம் ஷோவை. ஆனால் இவ்வளோ நேரம் இந்த ஷோவுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லை. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்னு என்னங்க இருந்துச்சு, 3 டான்ஸ் ஆடினாங்க. இல்லை அப்புறம் வந்து அந்த நம்ம ஆனால் மகாலிங்கம் உள்ள வந்து பாடினார். அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருந்துருக்கலாம், உள்ளே பாட வச்சது கூட. மகாலிங்கம் பாடினார், அது ரொம்ப நல்ல சிங்கர், நல்லா பாடினார். பட் அதுக்குலாம் கூட ஏன் அந்த மாதிரி ஒரு ஒரு வேறு ஒரு ஃபீல்டில் கொண்டு போனாங்கன்னு தெரில. அண்டு அந்த உள்ளே பண்ண டாஸ்க்லாமே எனக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. அந்த ட்ரோஃபி பார்த்து பேசுகிறது, அப்புறம் அந்த 4-5 பூத்து போட்டு கதை சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப சைல்டிஷாக இருந்துச்சு. ஏன் அது பண்ணாங்கன்னே தெரில. அது வேறு ஏதாவது செஞ்சுருந்துருக்கலாம், லைக் இன்னும் இதை விட பேசாமல் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுருந்துருக்கலாம். பட் எனிவே முடிஞ்சிச்சு. எனக்கு வந்து என்னென்னா, உங்கள்கிட்டருந்து இந்த கேள்வி வந்து ஒரு கேள்வி தான், 6 மணி நேரம் இந்த கிராண்ட் ஃபினாலே பார்க்குறது வர்த்தா? ஏன்னா நான் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடில் வந்து மேன்செஸ்டர் யுனைட்டடும் பிரைட்டனும் மேட்ச் நடந்துடுச்சு. வருத்தமாக தான் இருக்குது, என் டீம் தோத்துருச்சு மேன்செஸ்டர் யுனைடெட். பட் ஸ்டில் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இது போர் அடிச்சது. அதுவும் ப்ரீமியர் வேறு இதில் போயிடுச்சு, ஹாட்ஸ்டாரில் வந்து போயிட்டே இருக்கு. ஆடு வேறு போட்டாங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆடே போடுறாங்களா, அதனால் நான் வந்து மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மியூசிக் கேட்கும்போது தான் வருவேன், இல்லைன்னா அது வரைக்கும் மேட்சே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 6 மணி நேரம் வர்த்தா இல்லையா, அது வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வின் பண்ண ஆர்டர் உங்களுக்கு ஓகேயா? வின்னர் வந்து முத்துக்குமரன், ஃபர்ஸ்ட் ரன்னர்-அப் வந்து சௌந்தர்யா, அதுக்கப்புறம் விஷால், தேர்ட் ரன்னர்-அப் வந்து பவித்ரா, ஃபோர்த் வந்து ரயான். எனக்கு தெரிஞ்சு ரயான் 3rd வந்திருக்கலாம், விஷால் 4th வந்திருக்கலாம், பவித்ரா 5th வந்திருக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் தான் வின்னர், அது வந்து முதலே சொல்லிட்டாங்க முத்துக்குமரன் தான் வின்னர்ன்றது. ஸோ அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பப்ளிக்லேயும் நிறைய அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவருக்கு ஓட்டிங் ஹையாக இருந்ததுனால ஹீ மேட் இட். அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து சௌந்தர்யா, அவங்களுக்கும் எஸ் பப்ளிக் சப்போர்ட் இருக்குது. ஷீ மேட் அ மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நம்ம வந்து இப்போ வரைக்கும் ஓவியா பற்றி பேசுகிறோன்னா அவங்க விளையாடின விளையாட்டு, அவங்க சந்தித்த பிரச்சனைகள், அதனால் அவங்களுக்கு வந்த விளைவுகள், அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, அவங்க பாதியிலே வெளியானாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஓவியான்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம எல்லோரும் பேசக்கூடிய ஒரு ஆளாக மாற்றினாங்க ஒரு கேமில். இப்போ வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நீ என்ன பெரிய ஓவியாவா அப்படின்ற ஒரு ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ என்னன்னா சௌந்தர்யா ஷிவில் செட் அன் எக்ஸாம்பிள். அடுத்த விதமாக போய் சௌந்தர்யா மாதிரிலாம் பிஹேவ் பண்ணி பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷி மேட் அ மார்க், டெஃபினட்டாக ஷி மேட் அ மார்க், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ யா, திஸ் இஸ் த ஃபினாலே, த எண்ட் ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8. லெட்ஸ் see what's going to happen next year. நெக்ஸ்ட் சீசன் மேபி அது வந்து எப்படியும் ஒரு 10 months அந்த மாதிரி கேப் இருக்கும். வேறு 2 ஷோ போவாங்க. அவங்களோட ஃபார்மேட்டே விஜய் டிவி அப்படின்னா பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து தே வில் ஹேவ், இப்போ வந்து சூப்பர் சிங்கர் போயிட்டுருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஷோ கொண்டு வராங்க. அப்புறம் இல்லைன்னா வேறு ஏதாவது இன்னொரு ஷோ கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சைக்கிள் திருப்பியும் பிக் பாஸ் சீசன் 9 வரும். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 யார் வரப்போகிறா, என்ன நடக்க போகுது தெரியாது. பட் என்னது தொடரும்னு சேனல் 8 சொல்லிட்டாரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see.
ஸோ வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பற்றி நான் பேசுகிறேன், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் டாபிக் வரும்போது உங்ககிட்ட பேசுவேன். ஸோ until then it's bye from Vicky. Bye.